ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. இன்னைக்கு காலையில் மடமடன்னு வேலை செஞ்சிடும், டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு டக்கு 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 நாட்டு தக்காளி இது ரொம்பவே புளிப்பாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய ஆனியன் ஒன்று கட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாக்கான லஞ்ச் வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறீங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தாங்க. அதை நல்லா ஒரு 3-4 கத்திரிக்காய் வந்து சின்ன சைஸில் கட் பண்ணிட்டேன். உருளைக்கிழங்கு 2 கட் பண்ணிக்கிறேன், பேபி பொட்டேட்டோ. அப்புறம் நைட்டே வந்து இந்த காராமணி ஊற வச்சுட்டு இருந்தேன். இதை வச்சு தான் புளிக்குழம்பு மாதிரி துக்காக செய்ய போகிறேன் குக்கரில். இதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது அடிக்கடிக்கு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது, கிரேவிங்ஸில் கண்ட்ரோலாக இருக்கும். அப்போ அந்த குழம்பு வேணும்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பால் வந்து ஒரு பக்கம் காய்ச்சி வச்சுட்டேன், தம்பி எழுந்தோடனே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் வந்து அரிசிக்கு வந்து உல வச்சுட்டேன். இப்போ அதை நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், ஆனியன்லாம் புதுசாக கட் பண்ணிவிட்டேன். பூண்டு வந்து நல்லா இடிச்சுக்கோங்க, நல்லா ஃப்ளேவராக இருக்கும். கொத்தமல்லி கருவேப்பிலைனா நல்லா ஃப்ரெஷ்ஷாக போடுங்க. ஃப்ளேவர் வந்து தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்குமே. இது ஒரு முறையாவது செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடிக்கடிக்கு இந்த ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கோங்க. அந்த காராமணி, சுண்டல் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அரிசி போட்டுட்டேன். இது ஒலை காய போகுது. டக்கு டக்குன்னு வேலை ஆகிட்டே இருக்குது. பாப்பா இப்போ தான் எழுந்து வந்திருக்காங்க. அப்போ பாருங்கள், நான் 1 ஸ்பூன் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணி இன்றைக்கி செய்ய போகிறேன். இப்போ கடுகு வெடிக்குது. இது 1 பை 1 ஆட் பண்ணிக்கலாம் ஆஸ் யூஷுவல். நான் லாஸ்ட்டாக காட்டுறேன் உங்களுக்கு. ஏன்னா குக்கிங் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எதுவுமே எடுக்கல. என்னுடைய வந்து ட்ரிங்க் வந்து இப்போ எடுக்க போகிறேன். இப்போ இது ட்ரிங்க் எடுத்துகிட்டு நான் எல்லா ஒர்க்கும் முடித்து பாப்பாலாம் ஸ்கூலில் அனுப்பிச்சிட்டு நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். எல்லா ஒர்க்கும் முடித்தாதான், ஏன்னா டெய்லியுமே அதே ரொட்டீன் வந்து உங்களுக்கு காட்டினா கொஞ்சம் போரிங்காக இருக்கும். அதுக்காக வந்து நான் வந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நம்ம என்னென்ன பண்ண சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. காலையிலேருந்து பார்த்துருப்பீங்க. டக்கு டக்குன்னு வேலைலாம் முடிச்சு ஆஸ் யூஷுவல் ஒர்க் தான். அதை வந்து நல்லபடியாக பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 2. இன்றைக்கி சூப்பராக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுத்துட்டேன். நான் என்னென்ன சாப்பிட்ற டீட்டெயிலாக வந்து நேற்று வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் மெத்தட் ஃபாலோ பண்ணுறது சில பேருக்கு உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா, என்னுடைய த்ரைபாய்டு வந்து உடஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன்ல, அது வந்துடுச்சு. ரொம்பவே குவாலிட்டி நல்லாயிருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பெட்டராகவே வந்திருக்கு. எங்கே லோ குவாலிட்டியாக வருமோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்துச்சு. இல்லை, அப்படிலாம் இல்லை. இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அதில் தான் இப்போ நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் அது, இந்த பிராண்டு தான் நான் வாங்கிட்டு வந்தது. நல்லா இருக்கா சொல்லிட்டு சொல்லுங்கள். வேணுன்றவங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், லிங்க்குன்னு சொல்லுங்கள், நான் லிங்க்கு சென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. இன்றைக்கி வந்து காராமணி வந்து இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த மாதிரி கத்திரிக்காய் அந்த மாதிரியெல்லாம் போட்டு நம்ம கார குழம்பு வைக்க சொல்ல நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் ஏர் வாஷ் பண்ணியிருந்தேன். ஹீட் ஓவராகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதனால் என் ஃபேஸெல்லாம் கொஞ்சம் பிம்பிள்ஸ் இப்போ கொஞ்சம் அப்படியே ரெடியூஸ் ஆகுது. நம்ம டச் பண்ணாமல் இருந்தோம்னா அதுவே ரெடியூஸ் ஆகிடும். இப்போ அப்படி தான் ஆகிட்டுருக்கு. வேறு ஃபேஸ்க்கு வந்து வீட்டில் தான் நான் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் பார்த்துருக்கேன். என் வீடியோவில் நான் எந்த ஒரு க்ரீமும் போட மாட்டேன். மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் மட்டும் தான் போடுவேன். வேறு எதுவும் அந்த பவுடர்லாம் வீட்டில் இருந்தால் நான் பண்ண மாட்டேன். ரொம்ப ரேர் தான். என்னுடைய வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, காராமணி போட்டு நான் தொக்கா வந்து குக்கரில் பண்ணிட்டேன். சுட சாதம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்பளம் பொரித்து கொடுத்துட்டேன். லன்ச் அதுதான். தோசை மாவு வந்து நேற்று அம்மா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நேற்று நைட்டு வந்து வீட்டுக்கு வந்து மாவு வந்து அரைச்சிட்டு வந்தாங்க. அது வந்து அவங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். காலையில் சாப்பிட்டு போயிட்டாங்க. நல்லா சூப்பராக சாப்பிட்டாங்க. இவரும் சாப்பிட்டாரு, குட்டி பையனும் சாப்பிட்டான். அவனை குளிக்க வச்சு குங்குமம்லாம் வச்சு சூப்பராக இருந்தான். வீடியோ எடுக்கிறதுக்குள்ளேயே அவர் வந்து அம்மா வந்துட்டாங்க டக்குன்னு. நான் கூட்டின்னு போகிற குழந்தை பார்க்கவே இல்லை நேற்றுலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டாங்க. அங்கே போயிருக்காரு சார். கோல்டு தான் கொஞ்சம் செட் ஆகலை, அதனால் ஒரு சும்மா ஃபோன் கேட்டுட்ருக்காரு. நானும் சாப்பிட்ற நேரத்தில் ஃபோன் கொடுத்துட்டேன். இதுதான் என்னுடைய மிஸ்டேக். அவாய்ட் பண்ணுறேன், அதனால் அவன் ஃபோன் இல்லாமல் இருக்க மாட்டான். நெட் ஆஃப் பண்ணிவிட்டு அவனுக்கு தெரியாமல் கொடுத்தா தான் நான் ஹேண்டில் பண்ண முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்கூலில் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுன்ற பேரில் ரொம்ப படுத்துகிறாங்க. நம்ம படிக்க சொல்ல அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு பேப்பர் வாங்கினாவே வீட்டில் ஐயோ 2 ருபீஸா 1 ருபியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ₹1 ₹2 வந்து வாங்குறதே எவ்வளோ பெரிய விஷயமா இருந்துச்சு தெரியுமா? இப்போ என்னடானா ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு ஃபிஷ்ஷு பிளாஸ்டிக்கில் தான். அந்த ஃபிஷ்ஷு வந்து ஒரு ஃபிஷ்ஷு தான் வேணுமா. அது அவங்க டாடிகிட்ட கேட்டு, இது எனக்கு தெரியவே தெரியாது, நான் குக்கிங் பண்ணிட்டேன் அந்த காலையில். சரின்னு சொல்லிட்டு இவரும் வெளியே கிளம்புனாரு. என்கிட்ட சொல்லவே இல்லை, கிளம்பிட்டாரு. வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. நானும் பாப்பாவை ரெடி பண்ணுறது அந்த மாதிரி ஒர்க்கு போயிட்டே இருந்துச்சு. சரி, ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து வந்தாங்க. எங்கே போயிட்டு வந்தீங்க? A4 ஷீட் வந்து இவருக்கு
சிஸ்டமில் பிரிண்டர் எடுப்பாங்க. ஆஃபீஸ் ரூமில் வந்து அது வந்து தீர்ந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை தான் வாங்கிட்டு வர கூடவே வந்து பாப்பா வந்து ஒரு சின்ன பாக்கெட் தாங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன் உள்ள இருக்கு. அது ஆனால் எல்லாமே க்யூட்டாக இருக்குது. அந்த ஃபிஷ் எல்லாம் வந்து ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ்ஷுக்காக அதில் ஒரு 10 12 15 இருக்குமா இல்லை கம்மியாக இருக்குமான்னு தெரியல. ஆனால் கம்மி பாக்கெட், சின்ன பாக்கெட்டாக தான் இருக்கும். அது 150 ருபீஸ். அதில் ஒரு சின்ன ஃபிஷ்ஷு தான் அவள் வந்து ஸ்கூலுக்கு ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிருக்கா. இதுக்கு வந்து 150. அது இல்லாமல் ரிஷிகாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவுச்சு, அப்புறம் அவங்களுக்கு லைசர் இல்லை, ஸ்கேல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வாங்கி 350 ஆயிருக்கு. சும்மா கடைக்கு போய்ட்டு வந்து ரொம்ப செலவாயிடுது. ஃபோஷியெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. இதெல்லாம் சேர்த்து சொல்கிறேன். இந்த மாதிரி பசங்களுக்கு கிடைக்குன்னு நம்ம அவங்களுக்கு எதனா தேவைப்படுது, ஸ்கூலில் எதனா ப்ராஜெக்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம போயிட்டு எதனா பர்ச்சேஸ் பண்ணோம்னா இந்த அளவுக்கு மணி ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்குது. அவன் குட்டி பையன் வந்து அந்த ஃபிஷ்ஷெல்லாம் எடுத்து கலர் கலராக தண்ணியில் போடணும், ஃபிஷ்ஷு டேங்க் இருக்குல்ல அதில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அப்புறம் அவரோட சைக்கிளில் வந்து உக்காந்துக்கிட்டு கீழே வந்து ஃபிஷ் வச்சுட்டாரு. அது மேலே ஏற்றி விளையாடிட்டு இருந்தான். நான் அப்படியே அவனை டைவர்ட் பண்ணிட்டேன். 3 டேஸாக வந்து துணி வந்து கொஞ்சம் அந்த கிளைமேட்டுக்கு காயவே இல்லை. அதனால் 3 டேஸ் ட்ரெஸ்ஸு வந்து பார்த்துருப்பீங்க, நேற்று காமிச்சிருந்தேன். அது வந்து இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் மடித்தேன். அப்புறம் சோஃபா கவர் எல்லாமே துவைச்சி மேலே காய வச்சுருக்கேன் மாடியில். துணி இருக்குது, இப்போ போடலாமா இல்லை பாப்பா வந்த பிறகு அவங்க யூனிஃபார்மில் சேர்த்து போட்டுடலாமான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஆனால் மிஷினுக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுக்கணும்ல, அதனால் ஒரு 1/2 hour கழித்து போடலாமான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இப்போ 12 o'clock ஆகுது. இந்த டைம் தான் கொஞ்சம் நான் ஃப்ரீயானேன். தம்பி வந்து என்ன பண்ணுறான்னு தெரியல, அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும். மதியம் வந்து ஒரு 2 முட்டை இருக்குது, அதை வந்து பாயில் பண்ணலான்ட்டு இருக்கேன். பூஜை ரூமில் வந்து இன்றைக்கி என்ன பண்ணேன்னா எல்லாமே வந்து நாளைக்கு ஃப்ரைடே, இன்றைக்கி தேர்ஸ்டே, இன்றைக்கும் விளக்கு ஏற்றணும். அந்த சம்மந்தப்பட்டதெல்லாம் முதல்ல முடிச்சுட்டு தான் நான் வந்தேன். வந்து துணி எல்லாம் மடித்து வச்சேன், ஃபோல்ட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ வந்து உருளியில் வந்து ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு வைக்கலாம். ஈவினிங் டைம் ஆகிடுச்சு, இந்த டைமில் பண்ண முடியாதுன்ட்டு நான் விட்டுட்டேன். எல்லாமே செட் பண்ணிட்டேன், ஆனால் அந்த ஃப்ளவரில் எடுத்து வைக்கல. சாயந்தரமாக வந்து என்ன பண்ண போகிறேன்னா உருளியில் வந்து ஃப்ளவர்ஸ் சாமந்தி, அப்புறம் அந்த கலர் சாமந்திலாம் வரும் பார்த்தீங்களா, அது வந்து எப்போ வாங்கிட்டு வந்ததுன்னா இப்போ கார்த்திகை தீபத்துக்கு செம்ம ரேட்டுங்க. பூ அது வந்து 1/4 கிலோ வாங்கிட்டு வந்தாங்க. அது ஃப்ரிட்ஜில் வந்து இருக்குது அந்த பூ. அப்புறம் ரோஸு அது வந்து எவ்வளோமா 100 பூ 50 பூ 50 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ரேட்டாக இருக்குது. பூ விலை வந்து ரொம்பவே ரேட்டாக இருந்துச்சு. சரி வாங்கிட்டு வந்தால் ஒரு 2 வாரம் மேலே நான் யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வச்சதுனால. இப்போ அதெல்லாம் வந்து டெக்கார் பண்ணி நம்ம அழகாக வந்து வெளியே வைக்க போகிறோம். அதெல்லாம் வீடியோவில் காட்ட மாட்டேன் பெருசாக. இந்த கிளைமேட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் 2 டேஸ்க்கு ஒன்ஸ் மாற்றுவேன். உருளியில் ஃப்ளவர் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அந்த மாதிரி மாற்றுவேன். ஆனால் அது அன்றைக்கி 2 டேஸ் முடிஞ்சு 3rd டேவும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. கிளைமேட் வந்து அந்த சில்னஸோடு இருந்தனால பூ வந்து ரொம்ப வாடவே இல்லை, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சரி அதாவது தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே 3 டேஸ் இருக்கட்டும், நம்ம சண்டே மாற்றிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தா, சாட்டர்டே வந்து ரிஷிகா குட்டிக்கு வந்து லீவு. ரித்வின் வந்து 2 பேருமே சேட்டைக்காரவங்க. அவங்க 2 பேர் விட்டால் என்ன ஆகும் நீங்களே பாருங்கள். நான் உள்ளே ஏதோ வேலையாக இருந்தேன். அவங்க என்ன பண்ணியிருக்க, ஃபஸ்ட்டு 2 டைம் வந்து கை விட்டு அந்த பூ எடுக்க பார்த்தான். தூக்கின்னு வந்துட்டேன் பண்ணாதப்பா அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா இவன் கை விட்டு அதில் பிச்சு போட்டுட்ருக்கான். இவ ஸ்கூல்லே போகிறாங்க, இப்போது 2nd படிக்கிறாங்க. தம்பி இப்படி பண்ணுறான்னு மம்மியாவது என்கிட்ட வந்து சொல்லணும்ல. அவங்களும் சேர்ந்து கேட்டு வரைக்கும் வெளியே போட்டிகளை பார்த்தீங்கன்னா கேட்டு வரைக்கும் வந்து ஃபுல்லாக பிச்சு போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ரியா வந்துட்ட பிறகு ஸ்கூல் விட்டு வந்தாங்களா, ரியா வந்த பிறகு அம்மா கூட்டுன்னு போயிட்டாங்க 3 பேரும். அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷமாக அதை எல்லாமே பெருக்கி அதோட விளக்கு வந்து 2 சைடு ஏற்றிட்டே இருந்தேன் 1 வீக்காக. அந்த எண்ணெய்லாம் வந்து கீழே ஊற்றி வச்சுட்டு தான் அதெல்லாம் ஒரு துணி எடுத்து தொடச்சி எல்லாம் பண்ணியிருக்கேன். கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றின விளக்கு நான் வந்து அந்த உள்ள சுண்ணாம்பெலாம் தடவிட்டு எண்ணெய்லாம் ஊற்றிருப்போம்ல, அதெல்லாம் க்ளீன் பண்ணாமல் நம்ம எடுத்து வைக்க முடியாது இல்லை நெக்ஸ்ட் இயருக்கு. அப்படின்னு என்ன பண்ணேன், அப்படியே வச்சுட்டு இருந்தேன். இங்கே பண்ணோம் இந்த ஒர்க் இப்படியே இழுத்துட்டு போதே இன்றைக்கி பண்ணிட்டமேன்ட்டு குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு வேலையை அதான் பண்ணேன். ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பூஜை ரூமில் க்ளீன் பண்ணி எல்லா வேலை முடிச்சுட்டு வந்துட்டேன். சாயந்தரம் விளக்கு ஏற்றினா கரெக்டாக இருக்கும். இப்போ அதை ஊறின பிறகு அந்த எக்ஸஸ் ஆயிலெலாம் வந்துடும். அதை வாஷ் பண்ணிவிட்டு
நல்லா கொஞ்சம் கழுவி வெயிலில் காய வச்சிடலாம். காய வச்சிட்ட பிறகு 2 நாள் நல்லா காஞ்ச பிறகு ஒரு கவரில் போட்டு நம்ம பூஜை ரூமில் கபோர்டில் வச்சிடலாம். நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா தேவைப்பட்டால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ல. அகல் விளக்கு இருக்கிறது ரொம்பவே நல்லது. என் வீட்டில் இருக்கும் சாய்பாபாக்கு எப்போவுமே நான் அகல் விளக்கு தான் ஏற்றுவேன். அகல் விளக்கு வந்து சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் அதோடய பெனிஃபிட்ஸாக. நான் அந்த மாதிரி நார்மலாக எங்கள் பாட்டி சொன்னது அதுக்காக நான் விளக்கு ஏற்றுவேன். அதோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சதுலேருந்து நான் அகல் விளக்கு ஏற்றியே ஆகணும், ஏற்றிட்டு இருக்கேன். பூஜை ரூமும் கீழே 2 விளக்கு ஏற்றிருக்கேன். இந்த மாதிரி தான் நான் பூஜை பண்ணுவேன். சிம்பிளாக நான் வந்து பூஜை பண்ணுறதெல்லாம் எக்ஸ்பர்ட் அப்படிலாம் கிடையாது. குக்கிங்கில் எக்ஸ்பர்ட் எல்லாம் கிடையாது. நானாக பாப்பா இருக்காங்க, என் பையன் இருக்கான், நம்மளுக்குன்னு ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாக தான் தெரிஞ்சு பண்ணுறது. இதில் எது தப்பு தவறுன்னே எனக்கு தெரியாது. நல்லபடியாக சாமி கும்பிட்ணும், அவ்வளோதான் கான்செப்ட். அதை வச்சு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். தண்ணியும் ஒரு பக்கம் குடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளைமேட்டுக்கு இப்போ என் கை பார்த்திங்கன்னா அந்தளவு ஃப்ரீசர் ஆன மாதிரி இருக்குது. அவ்வளோ ஜில்னஸ் இருக்குது. எப்படி சொல்கிறது, அந்தளவு கிளைமேட் எனக்கு இந்த கிளைமேட் வந்து பிடிக்கும். சம்மர் சீசன் நினச்சி பார்த்தா ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து வின்டரில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா சாமி முடியல அப்படின்ற மாதிரி இருக்குது. ரெஸ்ட் எடுக்கவும் பிடிக்க மாட்டுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தான் ஹெல்த்தியாக இருக்கோம்ல, போய் படுத்தா தூக்கம் வந்து தொலைய மாட்டுது. அதனால் வந்து கையும் காலும் ஐஸ் மாதிரி ஆகுது. இது என்ன பண்ணுதுன்னு நீங்களே சொல்லுங்கள். அந்த கிளைமேட்டுக்கு வந்து ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு தான் எனக்கு யூஸ் பண்ணேன். நல்லாயிருக்கு, அந்த சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாக சொல்லணும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்மளுக்கு குளித்ததுக்கான ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இன்னும் வந்து பாப்பாவுக்கு வந்து ஒரு திங்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வரும். அது வந்த பிறகு உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. உங்கள் சப்போர்ட் ரொம்ப கொடுக்குறீங்க, அது ரொம்பவே எனக்கு சப்போர்ட்டாக இருக்குது. எப்படி சொல்கிறதுனா, ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் புதுசாக வந்திருக்கீங்க. சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அது சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.